வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 ரயில் நிலையங்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பத்தாவதாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தின் குறியீடு TEN. இது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அதிக வருவாய் ஈட்டும் ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். இந்த ரயில் நிலையம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். திருநெல்வேலி சந்திப்பு என்பது தென் மாவட்டங்களுக்கான ஒரு முக்கிய நுழைவாயிலாகும். இது தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடன் பல முக்கிய நகரங்களை இணைக்கிறது. 9வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம். ஈரோடு சந்திப்பு என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு நகரில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ரயில் நிலையமாகும். இது தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டத்தில் மிகவும் பரபரப்பான மற்றும் முக்கியமான ரயில் சந்திப்புகளில் ஒன்றாகும். ஈரோடு சந்திப்பு நிலைய குறியீடு ED. ஈரோடு சந்திப்பு சென்னை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் வழித்தடத்தில் உள்ள ஒரு மைய புள்ளியாகும். இது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைப்பதுடன் நாட்டின் பிற முக்கிய நகரங்களுக்கான ரயில்களுக்கும் முக்கிய நிறுத்தமாக செயல்படுகிறது. 8வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் விழுப்புரம் சந்திப்பு. விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் என்பது தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தெற்கு ரயில்வேயின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான ரயில் சந்திப்புகளில் ஒன்றாகும். விழுப்புரம் சந்திப்பு நிலைய குறியீடு VM. சென்னை, திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய முக்கிய நகரங்களை இணைக்கும் பல ரயில் பாதைகள் இங்கு ஒன்றிணைகின்றன. இது தமிழ்நாட்டில் வடக்கு மற்றும் தென் பகுதிகளுக்கு இடையேயான ஒரு முக்கிய நுழைவாயிலாக செயல்படுகிறது. 7வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் சேலம் சந்திப்பு ரயில் நிலையம். சேலம் சந்திப்பு ரயில் நிலையம் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ரயில்வே சந்திப்புகளில் ஒன்றாகும். இது தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டத்தில் தலைமையகமாக செயல்படுகின்றது. இந்த சந்திப்பு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய முக்கிய நகரங்களுக்கான ரயில் பாதைகளின் மத்தியில் அமைந்துள்ளது. சேலம் கோட்டத்தின் கீழ் வரும் ரயில் நிலையங்களுக்கு இது ஒரு நிர்வாக மற்றும் இயக்க மையமாக செயல்படுகிறது. 6வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம் பொதுவாக திருச்சி ஜங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் இது திருச்சி ரயில்வே கோட்டத்தின் தலைமையகமாக செயல்படுகிறது. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனின் நிலைய குறியீடு TPJ. திருச்சி ஜங்ஷன் தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தென் பகுதிகளை கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளையும் இணைக்கும் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக செயல்படுகிறது. இந்த ரயில் நிலையத்திலிருந்து சென்னை, மதுரை, ஈரோடு மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல திசைகளுக்கு ரயில் பாதைகள் பிரிகின்றன. 5வதாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரயில் நிலையம் தாம்பரம் சந்திப்பு ரயில் நிலையம். தாம்பரம் ரயில் நிலையம் சென்னை புறநகர் பகுதியின் ஒரு முக்கியமான ரயில் பாதையாகும். இது சமீபத்திய ஆண்டுகளில் அதிக வருவாய் ஈட்டும் ரயில் நிலையங்களில் ஒன்றாக உயர்ந்து தமிழ்நாட்டின் முக்கியமான ரயில் நிலையங்களில் 5வது இடத்தில் உள்ளது. தாம்பரம் நிறுத்தத்தின் நிலைய குறியீடு TBM. தாம்பரம் நிலையம் சென்னை புறநகர் ரயில்வே நெட்வொர்க்கின் ஒரு முக்கிய முனையமாக செயல்படுகிறது. இங்குதான் பல மின்சார ரயில்கள் சென்னை பகுதியை நோக்கி செல்கின்றன. சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை எழும்பூருக்கு பிறகு தெற்கு நோக்கி செல்லும் நீண்ட தூர ரயில்கள் பல இங்கு நின்று செல்கின்றன அல்லது இங்கிருந்து புறப்படுகின்றன. இந்த தாம்பரம் சந்திப்பு ரயில் நிலையம் சென்னையின் கூட்ட நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. 4வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் மதுரை சந்திப்பு ரயில் நிலையம். மதுரை சந்திப்பு ரயில் நிலையம் என்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். இந்த ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டத்தின் தலைமையகமாக செயல்படுகிறது. இந்த மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தின் நிலைய குறியீடு MDU. தென் தமிழ்நாட்டின் மதுரை ஒரு மைய புள்ளியாக விளங்குவதால் இது இக்கோட்டத்தில் ரயில் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான தளமாக செயல்படுகிறது. இது தெற்கு ரயில்வேயில் அதிக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையங்களில் தொடர்ந்து இடம் பிடித்து வருகிறது. இந்த சந்திப்பு நிலையத்திலிருந்து சென்னை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களுக்கு ரயில் பாதைகள் பிரிகின்றன. 3வதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையம். கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமான கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. ஆதலால் இது ஒரு முதன்மையான ரயில் நிலையமாகும். கோயம்புத்தூர் ஜங்ஷனின் நிலைய குறியீடு CBE. 24 மணி நேரமும் திறந்திருக்கும் இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் மேற்கு தமிழ்நாட்டின் அதாவது கொங்கு நாட்டின் ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக செயல்படுகிறது. இந்த ரயில் நிலையம் சென்னை, பெங்களூர், கேரளாவில் உள்ள திருச்சூர்,
மற்றும் கேரளாவில் உள்ள பாலக்காடு போன்ற நகரங்களை இணைக்கும் ரயில் பாதைகளின் ஒரு முக்கிய சந்திப்பாக உள்ளது. தென்னிந்திய ரயில்வேயின் முக்கியமான ஒரு வழித்தடத்தில் இது அமைந்துள்ளது. இரண்டாவதாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் என்பது தெற்கு ரயில்வேயின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். எக்மோர் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சென்னையின் இரண்டாவது பெரிய ரயில் முனையமாக செயல்படுகிறது. சென்னை எழும்பூர் நிலைய குறியீடு MS. சென்னை சென்ட்ரல் நிலையத்தை போலல்லாமல் எழும்பூர் நிலையம் முக்கியமான தென் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளுக்கு செல்லும் நீண்ட தூர ரயில்களின் மையமாக உள்ளது. ஆதலால் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் தென் தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரயில் நிலையம் கோதி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதலாவதாக நமது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் புரட்சித் தலைவர் MG ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ரயில் முனையமாகவும் தெற்கு ரயில்வேயின் முதன்மையான மையமாகவும் விளங்குகிறது. இந்த ரயில் நிலையம் அதிக வருவாய் ஈட்டுதல் மற்றும் அதிக பயணிகளை கையாளுதல் ஆகிய இரண்டிலும் இந்தியாவின் முன்னணி நிலையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் நிலைய குறியீடு MAS. 1873ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் செல்லும் நீண்ட தூர ரயில்களின் மையமாக செயல்படுகிறது. இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் 17 நடைமேடைகள் உள்ளன. இந்த ரயில் நிலையம் அதன் சிவப்பு செங்கல் சுவர்கள் மற்றும் கோதி கட்டிடக்கலை பாணியால் வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த ரயில் நிலையங்களில் நீங்கள் எந்தெந்த ரயில் நிலையத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எந்தெந்த ரயில்களில் பயணித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.